உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. புள்ளிகள் மூலியமாக எப்படி வந்து தூண்டுதலை ஏற்படுத்தி அந்த கழிவுகளை வந்து நீக்கி உடலை வந்து சமநிலைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கான நேரம் மாறிடுச்சு. வீட்டில் சமைத்த உணவுகளை விடவும் வெளியில் வந்து சாப்பிடக்கூடிய உணவு தான் அதிகமாக வந்து இருக்குது. அதே போல் பேக்டு ஃபுட்டு நிறைய வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால வந்துட்டு உடலில் வந்து தேவையற்ற கழிவுகள் தேங்கி நிற்குது. அந்த தேவையற்ற கழிவுகள் தேங்கி நிற்கும் போது உடலினுடைய அமைப்பு வந்து மாறி பெரிதாக வந்து வர ஆரம்பிக்குது. அதுலேருந்து நாம் வந்து எப்படி விடுவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரலை வந்து நாம் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துலையும் இந்த கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல், இந்த 2 விரல்லையும் வந்துட்டு இந்த மாதிரி பெருவிரலால் வந்து மோதிர விரலை நீட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருவிரலை வந்து அந்த இடத்துல நுனியில் வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி வந்துட்டு மோதிர விரலை எடுத்துகிட்டு பெருவிரலை வந்துட்டு அதுக்கு மேலே வந்து டச் பண்ணணும். இந்த மாதிரி வந்து இருந்துட்டு மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த பயிற்சியை வந்துட்டு 7 நிமிடங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை வந்து செய்யணும். மெதுவாக வந்துட்டு மூச்சு காற்றை உள்ளே இழுத்துட்டு அப்புறம் மெதுவாக இந்த மூச்சு காற்று வெளியே விடணும். 7 நிமிடங்கள் வரை உங்களால் எத்தனை முறை மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளியே விட முடியுமோ அப்படி செய்து வர வேண்டும். இது வந்து ஒரு காற்றோட்டம் உள்ள பகுதியில் அமர்ந்த நிலையில் இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம். அமர்ந்து செய்ய முடியாத நபர்கள் மட்டும் சேர்ல உட்காந்துக்கிட்டு வந்து இந்த பயிற்சியை வந்து செய்யலாம். அல்லது நின்று கொண்டே கூட வந்து இந்த பயிற்சியை வந்துட்டு நாம் வந்து விரல்களை நீட்டி செய்யணும். இதை தொடர்ந்து வந்து நாம் செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது நம்முடைய உடம்பில் உள்ள தேவையற்ற கழிவுகள் படிப்படியாக நீங்கிக்கிட்டு வரும். ஃபேட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் உடல் சோர்வுலாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்து நாம் வந்து மாறிடுவோம். கொஞ்சம் வந்து ஆக்டிவாக வந்து நம்ம மாற ஆரம்பிப்போம். இதை வந்து காலையில் வந்துட்டு 7 நிமிஷங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிவிட்டு திரும்ப வந்து வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் ஒரு 7 நிமிஷங்கள் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 7 நிமிஷம் வந்துட்டு இந்த பயிற்சியை வந்து செய்யுங்க. இதே போல் வந்துட்டு மாலையிலையும் நேரம் கிடைச்சா இந்த பயிற்சி செய்யுங்க. இப்படி தொடர்ந்து செய்து வரும்பொழுது ஒரு நல்ல மாறுதலை உணர முடியும். வெந்நீர் வந்து குடிக்கணும். வெந்நீர் குடிச்சிக்கிட்டு வரும்போது உடம்புல உள்ள தேவையற்ற கழிவுகள் எல்லாமே வந்துட்டு படிப்படியாக நீங்கிட்டு வர்றதை வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். அசைவத்தை தவிர்க்கணும், ஆயில் ஃபுட்டு தவிர்க்கணும். இந்த மாதிரி தவிர்த்துட்டு வரும்போது இதோடு கூடுதலாக நன்மைகள் வந்து கிடைக்கும். இதை வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டு வாங்க. மேலும் இது போன்றதொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.